சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே ஆச்சாள்புரம் ஊராட்சியில் மேலத்தெரு, வடக்குவெளி, கொடிக்கால்வெளி, காமராஜ் நகர், குதிரைக்குத்தி ஆகிய பகுதிகளில் 544 ஏக்கரில் நேரடி விதைப்பு செய்யப்பட்டதில் விளைந்த இளம் நெற்பயிர்கள் சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் மழைநீரில் மூழ்கியது. இதில் குதிரைக்குத்தி கிராமத்தின் சுமார் 100 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்ட சம்பா இளம்பயிர் முழங்கால் அளவு மழைநீரில் மூழ்கி இருந்தது. இப்பகுதி வயல்களில் நிரம்பி உள்ள மழைநீர் கழுதை வாய்க்காலில் வடிந்து வருகிறது. மழை நின்று 3 நாள் ஆகியும் முழங்கால் அளவு தண்ணீர் அப்போது இருந்தது. குதிரைக்குத்திக்கு மேற்கு பகுதியில் இருக்கும் மழைநீர் முழுவதும் இப்பகுதி நிலங்களில் வடிவதால் விளைநிலங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இப்பகுதியை 24ஆம் தேதி மதியம் மயிலாடுதுறை கலெக்டர் ஸ்ரீகாந்த் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கலெக்டரிடம் அப்பகுதி விவசாயிகள் முதல் சுற்று பருவம் மழையிலேயே சம்பா பயிரை காலி செய்துவிட்டது. ஏற்கனவே 3 முறை நாங்கள் நேரடி விதைப்பு செய்து கடந்த 3 மாதங்களாக அவ்வப்போது பெய்த தொடரும் மழையால் விதைகள் வீணாகியது. தற்போது 4வது முறையாக விதைத்து உருவான இளம் பயிர்களை வடகிழக்கு பருவமழை மூழ்கடித்து உள்ளது. மேற்கு பகுதியில் இருந்து வரும் வடிகால் நீர் அனைத்தும் இந்த கிராமத்தின் வழியாகத்தான் கடலுக்கு செல்கிறது. ஆகவே இப்பகுதிக்கு வரும் வடிகால் நீரை மடைமாற்றம் செய்து கொள்ளிடம் ஆற்றில் வடிய வைக்கும் திட்டத்தை வகுத்து அதன்படி செயல்படுத்தினால் இப்பகுதி விவசாயத்திற்கு ஏற்றதாக மாறும் என்று தெரிவித்தனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிப்பதாகவும் தற்போது விரைந்து நீரினை வடிய வைக்கும் பணிகளை மேற்கொள்வோம், நீங்களும் ஒத்துழைப்பு தருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் சீர்காழி செயற்பொறியாளர் மாரிமுத்துவிடம் குதிரைக்குத்தி தொடங்கி கழுத வாய்க்காலில் மேடிட்ட இடங்கள், கோரை புற்கள், ஆகாய தாமரைகள் போன்றவற்றை அகற்றி மழை வெள்ள நீர் விரைந்து வெளியேற தேவையான ஏற்பாடுகளை செய்யும்படி கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து செயற்பொறியாளர் மாரிமுத்து உத்தரவின் பேரில் உதவி செயற்பொறியாளர்கள் கனகசரவணன், சிவசங்கரன் ஆகியோர் மேற்பார்வையில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் நேற்று 25ஆம் தேதி தூர்வாரினார். இன்று 26ஆம் தேதி காலை முதல் 15 பேர் கழுதை வாய்க்காலில் இறங்கி நரிமுடுக்கு கிராமம் முதல் குதிரைக்குத்தி கிராமம் வரை மண்டி கிடந்த கோரை புற்கள், ஆகாயத்தாமரை ஆகியவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகையில், வயல்வெளியில் தேங்கியிருந்த மழைநீர் மழை ஓய்ந்து 4வது நாளான இன்று கழுதை வாய்க்காலில் வேகமாக வடிந்து வருகிறது. நாளை அதாவது 27ஆம் தேதி குதிரைக்குத்தி வயல்வெளிகளில் தண்ணீர் முழுவதும் வடிந்துவிடும் என்றும் தெரிவித்தனர். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம்.